ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொட்டீன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே என் ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிட்டு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சால்மன் ஃபிஷ் வந்து 2 ஃபில்லெட் அப்படியே முழுசா வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாவும் 1/4 கிலோ வச்சு வாங்கியிருந்தாங்க ஃப்ரை பண்றதுக்காக. நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரில் ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கிடையாது. நமக்கு சாதா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் இவ்வளோதான். ஓடிஜி வந்து இந்த மாரி தான் இருக்கும். இங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா வீடுகள்லயும் இருக்கும். இதுல வந்து கீழ அந்த ட்ரே எதுக்காக வச்சிருக்கேன்னா, நம்ம வந்து இத வைப்போம் இல்லையா? ஃபிஷ்ஷ வைக்கும்போது, அது வந்து ஹீட் ஆகும்போது, அதோட அந்த எசன்ஸ் அந்த சாறு வந்து கொஞ்சம் கீழ இறங்கும் இல்லையா? அது வந்து கீழ விழுந்தா நமக்கு மொத்தத்துல வந்து கிளீன் பண்ற மாரி இருக்கும். அந்த ட்ரே எடுத்து மட்டும் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் வைக்கிறது. ஓடிஜி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப இத வந்து குளோஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 280ல வந்து செட் பண்றேன். ப்ரீ ஹீட் ஆல்ரெடி பண்ணிட்டேன் நான். 280 டிகிரில வச்சுட்டு, நான் வந்து 20 மினிட்ஸ் செட் பண்றேன். 20 மினிட்ஸ் செட் பண்ணிட்டு, இத வந்து பார்க்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் இது. அது எந்த அளவுக்கு நமக்கு கிரில் ஆகி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சுக்கலாம். நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழம்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து சால்மன் ஃபிஷ் கறி தான். நம்ம ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடிய வச்சுட்டேன். நான் எப்பவுமே சாப்பாடு வந்து குக்கர்ல வைக்க மாட்டேன். ஆ அந்த பானையில வச்சு இந்த வடிக்கிறது நம்ம ஊர்லலாம் வடிப்போம்ல, அது மாரி தான் வடிப்பேன் நான் எப்பவுமே. எனக்கு அதான் பிடிக்கும் எனக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனா இந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப வந்து கிரில் ஆன மாரி தெரியல. பட் வெந்திருக்கு. ஆனா கிரில் ஆன மாரி தெரியல. சரி கூட இருக்கட்டும் 5 மினிட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இங்க பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லயும் வந்து மோஸ்ட்லி கிடையாது. எல்லா வீடுகள்லயும் கண்டிப்பா வந்து அந்த குட்டியா இருக்கக்கூடிய அவனம் இருக்கும். இந்த ஓடிஜியும் கண்டிப்பா எல்லா வீட்லயுமே இருக்கும். ஏன்னா, இங்க இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாரி தான் சாப்பிடுவாங்க. நம்மள மாரி டீப் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த 5 மினிட்ஸ்லயும் கரெக்ட்டா வந்து கிரில் ஆன மாரி தெரியல தான் கூட ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சிருக்கேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா எல்லாம் இன்னைக்கு மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேனாலே வந்து எல்லார் வீட்லயுமே வந்து ஸ்பெஷல் லஞ்சா இருக்கும். இங்க வந்து அந்த மாரி ஸ்பெஷல் லஞ்சுலாம் கிடையாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஃபிஷ் வாங்குறது. சிக்கன், மட்டன்லாம் பெருசா புடிக்கல அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஊர் மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து கட் பண்ணி தரமாட்டாங்கங்கிறதுனால பெருசா வாங்குறதில்ல. வாங்குவோம். இல்லன்னு இல்ல எப்பயாச்சும் பசங்க கேட்டா வாங்குவோம்.